சித்தர்களில் மிகவும் அதிரடியான மற்றும் ஆடுமை மிக்க ஒருவராக வெறுதப்படுமங்கள் கொங்கை அறிவர் போகரின் முதன்மை சீடராமா. கொங்கைனரின் வரலாறு அறிவு அகந்தை நீக்கம் மற்றும் ரசவாதம் ஆகியவற்றை பறைசாற்றுகிறது. கொங்கணர் பற்றிய முக்கிய வரலாற்று சம்பவங்கள். கொஸ்கோ நினையாவோ கொங்கணவா 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 கொங்கணவா. கொங்கணர் ஒரு மும்முறை மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது மரத்தின் மேலிருந்த ஒரு கொக்கு அவர் மீது எச்சமிட்டது. கோபமடைந்த கொங்கணர் அந்த பறவையை உற்று நோக்க அவரது தவ வலிமையால் அந்த பறவை எரிந்து சாம்பலானது. இதனால் தனக்கு மிக பெரிய சக்தி கிடைத்து விட்டதாக அவர் எண்ணினார். பின்னர் ஒரு வீட்டுக்கு சென்று உணவிட வேண்டினார். உள்ளே இருந்த பெண்மணி தனது கணவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்ததால் தாமதமானது. வெளியே வந்த அங்க பெண்ணை கொங்கணர் கோபமாக பார்க்க அந்த அம்மையார் சிரித்து கொண்டே கொக்கோ என நினையாவோ கொங்கணவா, இணை எரிக்க நான் ஒன்றும் அந்த கொக்கல்லல் என்று கேட்டார். ஒரு இல்லத்தரசிக்கு தனது தவ வலிமை தெரிந்தது. கண்டு வியந்த கொங்கணர் தனது அகந்தையை துறந்து நாணம் பெற்றார். ரசவாத வித்தை கொங்கணர் உலோகங்களை மிக எளிதாக தங்கமாக மாற்றும். ரசவாதத்தில் நிபுணராக திகழ்த்தார். இரும்பையும் செம்பையும் தங்கமாக மாற்றும் பல முறைகளை இவர் கண்டறிந்தார். வறுமையில் வாடும் மக்களுக்கு தான் தயாரித்த தன்மக்தி குறித்து உதவியராதை கூறப்படுகிறது. தனது ரசவாத வித்தையால் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்த கொங்கணரை அவரது குருவான போகர் ஒரு முறை சோதித்தார். கொங்கணர் செய்த தங்கத்தை விட மேலான ஒன்றை போகர் கட்டிய போது ஞானம் என்பது பொருள் இல்லை என்பதை உணர்ந்து முழுமையான சித்த நிலை அடைந்தார். திருப்படி ஏலமலை கொங்கணராந்திரமாதினம் திருப்பதி கோரிக்கையில் உள்ள ஏலமலை பகுதிகளில் அதிக காலம் தவம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இவர் இன்றும் திருப்பதி மலைகளில் சூட்சுமமாக வாழ்ந்து வருவதாக ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. கொங்கணவாத காவியம் கொங்கர சரத்து வைப்பு கொங்கண ஞான